என்னுடைய புக்ஸ் நிறைய வீட்டில் இருந்துச்சு. ஸ்கூல்லேருந்து காலேஜ் வர, அப்புறம் என்ட்ரன்ஸு, டிஎன்பிஎஸ்சி கோச்சிங், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப வருஷம் ஆகிறனால செதல் பிடிக்கும், எலியெல்லாம் கூட சாப்பிட ஆரம்பிச்சதுனால சரி இப்போதைக்கு இது வந்து வித்துடலாம், எதுக்கு வீடு அடைச்சிட்ருக்கு, இப்போதைக்கு நமக்கு தேவைப்படல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் சும்மா ஒரு ஸ்டோரியாக இன்ஸ்டாகிராமில் போட்டேன். பட் அதை பார்த்துட்டு சிலர் வந்து இந்த மாதிரி புக்ஸ் இருந்தால் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி புக்ஸ் இருந்தால் அனுப்புகிறீங்களான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ தாட் வை நாட் இருக்கிற எல்லா புக்ஸோட கலெக்ஷனும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் எதுனா புக்ஸ் தேவைப்படுதுன்னா மட்டும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன். அண்ட் புக்ஸுக்கு வந்து எந்த சார்ஜுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. பட் அந்த புக்கோட வெயிட்டை பொறுத்து எவ்வளோ ஷிப்பிங் வருதோ அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் புக்ஸுக்குன்னு நான் எந்த அமௌண்ட்டும் வாங்க போகிறதில்ல. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. ஸோ இன்கேஸ் புக்கு வாங்க முடியலன்னு இருக்கிற யாருன்னா ஒருத்தவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும் தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ உங்கள்கிட்ட புக்ஸ்லாம் இருக்குன்னா வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இல்லைன்னா உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, மேபி அவங்களால புக்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாமல், ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகணும். ஸோ அதுதான் கோல். உங்களுக்கு தேவைப்படலைன்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. திஸ் நத்திங் வித் இட். அண்ட் இதில் உங்களுக்கு எதனா புக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதோட அவைலபிலிட்டி பொறுத்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி தான் அது போகும். பிகாஸ் நம்மக்கிட்ட மல்டிபிள் காப்பீஸில் என்கிட்ட இருக்கிற புக்கை நான் காமிக்கிறேன். ஸோ யார் முதல்ல கேட்குறாங்களோ அதை அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஆர் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம். So hey guys, welcome and welcome back to another video of Keep Going. This is Berry and without any wait, let's get started. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக்ஸ் பார்த்துடலாம். ஸ்கூல் புக்ஸில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் என்கிட்ட இருக்குது. ஸோ இது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். மற்ற மாதிரி எனக்கு 10th கீழே 10th புக்ஸ் கூட பெருசாக 11th 12th தான் இருக்குது. ஸோ இது ரெண்டும் மட்டும் எப்படியோ மாட்டியிருக்கு. ஸோ அது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். அண்ட் தென் 11th புக்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 இருக்குது. ஸோ புக்கோட கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. ப்ரெட்டி மச் யூஸபிள் தான், ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. பட் வெளியில் மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகாஸ் இயர்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் 12th முடிக்கும்போது 2012 முடித்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சிலபஸ் எதனா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் ரிலேட்டபிளாக இருக்கும்னா யூ கேன் பை. பிகாஸ் சிலபஸ் ரிலேட்டபிளாக இருக்கா இல்லையா எனக்கு இப்போ தெரியல. ஸோ அதனால் சொல்லிக்கிறேன், என்கிட்ட இருக்கிற புக்ஸ் அந்த டைமில் உள்ள புக்ஸ் தான். ஸோ யா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது இங்கிலீஷ் 11th ஸ்டாண்டர்ட் பார்ட் 2 புக். அண்ட் தென் 11th இது ஆக்சுவலி என்னோடய அக்காவோட புக். இது என்கிட்ட எப்படி மாட்டுச்சுன்னு தெரியல. இது ஃபர்ஸ்ட் இயர், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக். இதில் லைட்டாக இங்கே மட்டும் எலி கடிச்சிருக்கு. மற்ற மாதிரி புக்கோட கண்டிஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் அகெயின் இதுவுமே என்னோடய அக்காவோட புக் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 2. ஸோ இதோட புக்கோட கண்டிஷன் நல்லா இருக்குது. சைடில் கொஞ்சமாக ஒரு டேமேஜ் இருக்குது. அண்ட் தென் பாட்னி புக் இருக்குது ஃபர்ஸ்ட் இயரோடது. ஸோ யா. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ். அண்ட் இது வந்து அலினா மோகன், இது யாருன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட எப்படி இந்த புக்கு மாட்டுச்சுன்னு தெரில. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக் பயாலஜி. ஸோ யா. அண்ட் தென் இது என்னோடய அக்காவோட புக் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ அண்ட் தென் அகெயின் இதுவுமே மேக்ஸ் தான், 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ன்னு இருக்குது. அண்ட் தென் ஃபிசிக்ஸோட வால்யூம் 2 இருக்குது. வால்யூம் 1 காணும், ஃபிசிக்ஸோட வால்யூம் 2 இருக்குது. ஸோ இவ்வளோ தான் 11th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் தென் 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் கைடு இருக்குது. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் சிகரம் தமிழ் உரை வினாவிடை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் புக் மாதிரி நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கிலீஷ் வித் FAQs அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. இது நான் ரொம்ப படித்த ஞாபகம் எனக்கு இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் புக். இட்ஸ் வெரி நைஸ் புக். அண்ட் தென் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக் வச்சுருக்கேன், ஏதோ சிம்பிளிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, இது எல்லாமே ஆக்சுவலாக பார்க்க புதுசாக இருக்கும். நான் படித்த மாதிரி எனக்கு தெரியல, பட் என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ யா, ஐ தாட் வை டு வேஸ்ட் இட். அண்ட் தென் இது 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக். ஓகே. இது கொஞ்சம் படிச்சிருப்பேன், பட் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். என்னோடய புக்ஸ் கொஞ்சம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோல்டு ஆகிலாம் இருக்காது. நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற பர்சன் தான். அண்ட் தென் 2nd ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1. அண்ட் தென் இங்கிலீஷ் ஒர்க் புக். இது 2nd ஸ்டாண்டர்ட் நான் சொன்னேன் இல்லை, 11th ஸ்டாண்டர்ட். ஹிஸ்ட்ரி 12th ஸ்டாண்டர்ட். அண்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக் இதுவுமே வந்து 12th ஸ்டாண்டர்ட் தான். ஓகே. அண்ட் இது கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருக்குது. இது ஏன் புக்காக இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்ட், கொஞ்சம் டேமேஜ்னால் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் டேமேஜ் ஆகியிருக்கு. இது வந்து 12th ஸ்டாண்டர்டோட பாட்னி புக். ஓகே.
ஓகே கொஞ்சம் நல்லா படிச்சிருக்காங்க யாரும், நான் படிக்கல. அண்ட் தென் இதுவுமே வேறு ஒரு ஸ்கூல் புக். இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு ஐ ஹேவ் நோ ஐடியா. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி. ஸோ அதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் தென் ஃபிசிக்ஸ் வால்யூம் 1, இது வந்து 12th ஸ்டாண்டர்ட். அண்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 அகெயின் 12th ஸ்டாண்டர்ட். அண்ட் ஃபிசிக்ஸோட வால்யூம் 2வும் இருக்குது. ஓகே, வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 போத் இருக்குது. அண்ட் ஜுவாலஜி புக் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கெமிஸ்ட்ரியோட வால்யூம் 2 இருக்குது. வால்யூம் 1 காணும்னு நினைக்கிறேன். ஸோ வால்யூம் 2 இருக்குது. அண்ட் தென் பயாலஜி புக் இருக்குது. ஸோ இது எந்த இயர்னு எனக்கு தெரியல. அண்ட் சாப்டர் 2லேருந்து தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்க 11th and 12th புக்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் புக் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் புக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 11th 12th இந்த கொஸ்டின் பேங்க்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நிறைய இருக்குது. ஸோ இந்த ஐடியல் கொஸ்டின் மார்க் அப்படின்னு 3 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸுக்கு இருக்குது. இது 1 மார்க். கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி, அப்புறம் கெமிஸ்ட்ரி 3 மார்க், அப்புறம் மேக்ஸ் 1 மார்க், ஃபிசிக்ஸ் 1 மார்க். ஸோ எவ்வளோவுமே ஐடியலோட இந்த பிராண்ட்லேருந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் செல்வி அப்படின்னு சொல்லி 1 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் புக். இதுவுமே 12th, இது எல்லாமே 12th தான். இது வந்து பயாலஜிக்கு இருக்குது. அப்புறம் ஓகே, செல்வியில் ஒரு நிமிஷம், பயாலஜி, அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் தென் ஃபிசிக்ஸ், இது 3 ஒரு பிராண்டில் இருக்கா. அப்புறம் லினின்னு சொல்லிட்டு இன்னொன்று, இதுவுமே வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், பேக்கில் ஆன்சர்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பட்ட நோட்டும். பட் இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்தாலே தெரியும், புதுசாக தான் இருக்குது. பைண்டு மட்டும் கொஞ்சம் கலந்து போயிருக்கு. ஸோ இது வந்து பயாலஜி இருக்குது, அப்புறம் ஃபிசிக்ஸ் இருக்குது, அப்புறம் மேத்ஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கா. இன்னொன்று கூட இருக்குது ஃபிசிக்ஸ். இது வந்து என்ன ஃபிசிக்ஸு, அதுவுமே ஃபிசிக்ஸ் தானே. ஓகே, அது 3 மார்க், இது 1 மார்க். ஓகேங்களா. அண்ட் தென் இது அகெயின் ஃபிசிக்ஸோட ப்ராக்டிக்கல் ஒர்க் புக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷோட கைட் அண்ட் ஒர்க் புக். ஸோ இது கவர் மட்டும் தான் டேமேஜ் ஆகியிருக்கு, உள்ளே வந்து புக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே. அண்ட் தென் டீம்னு சொல்லிட்டு இதுவுமே இங்கிலீஷோட ஏதோ ஒர்க் புக். அண்ட் தென் ஃபிசிக்ஸோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு ஒரு ஒர்க் புக். அண்ட் இதுவுமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான். ஃப்ரீயாக யாரோ யூனிவர்சல்னு ஏதோ பிராண்ட் கொடுத்துருக்காங்க போல். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுவும் ஏதோ கெமிஸ்ட்ரியோட 3 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் புக் இருக்குது. இது எல்லாமே பிளாங்காக தான் இருக்கும். ஸோ ஓகே, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இங்கிலீஷோட வால்யூம் 1 and 2 கொஸ்டின்ஸ். அண்ட் இது வந்து கொஸ்டின் பேங்க், லைக் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின். இதெல்லாம் இப்போ எவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்குன்னு எனக்கு நிச்சயமாக தெரியல. நான் படித்தப்போ வாங்கினது. இது வந்து பாட்னி அண்ட் ஜுவாலஜி. அப்புறம் அதே இதில் வந்து ஃபிசிக்ஸும் இருக்குது. ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கு, எலி கடிச்சிருச்சு. மற்ற மாதிரி புக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின் பேங்க்ஸ் இருக்கிறது. அண்ட் இது தவிர நான் 12th முடிச்சுட்டு கொஞ்சம் என்ட்ரன்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த என்ட்ரன்ஸ்க்காக என்னென்ன புக்ஸ் வாங்கினேன்னு காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே மெடிக்கல் ரிலேட்டட், டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் நான் அப்புறம் காமிக்கிறேன். இது வந்து அந்த டைம் ஏஐபிஎம்டி அண்ட் நீட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் படித்த டைம். நீட் ஸ்டார்ட் ஆன டைம். அண்ட் ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக கூட எய்ம்ஸுக்கான ஒரு புக் இது, கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ புதுசாக தான் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் இது வந்து ஜிப்மரோடது, இன்னொரு காலேஜோட என்ட்ரன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து செஃபேர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இதுக்காக படித்தேன் 1 year. ஸோ 1 year கோர்ஸோட எல்லா புக்ஸும் இருக்குது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாட்னி. அப்புறம் இது வந்து பாட்னியோட கொஸ்டின் பேங்க் தனியாக இருக்குது. இது வந்து கேரளா சிஇ அண்ட் ஏஐபிஎம்டி அப்போ உள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். இது எல்லாமே செஃபேரில் உள்ள புக்ஸ் தான். செல்லது கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கு. இது ஃபிசிக்ஸ், அப்புறம் ஜுவாலஜி, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர். இது ஜுவாலஜி செகண்ட் இயர். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் செகண்ட் இயர். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு ஏதோ மேபி கொஸ்டின் பேங்க் சம்திங். அப்புறம் ஜுவாலஜி ஃபர்ஸ்ட் இயர் கொஸ்டின் பேங்க், ஃபிசிக்ஸ் செகண்ட் இயர் கொஸ்டின் பேங்க், கெமிஸ்ட்ரி சம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் சம்திங். அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் மெமரி டிப்ஸ். அப்புறம் ஏஐபிஎம்டி, அதாவது நீட்டுக்கு முன்னாடி இருந்தது ஏஐபிஎம்டி. ஸோ அதில் உள்ள கொஸ்டின் பேங்க். ஸோ இது இவ்வளோமே வந்து செஃபேரில் உள்ள புக்ஸ். ஸோ உங்களுக்கு மொத்தமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் அகேன் இது எவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்கும் நான் ஹேவ் நோ ஐடியா. நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க.
அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு முன்னாடி செஃபேருக்கு முன்னாடி ஆகாஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போது. ஸோ அந்த இன்ஸ்டிடியூட்டில் நான் வந்து கிராஷ் கோர்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே மெடிக்கலுக்கு தான். ஸோ அதோட புக்ஸ் இது வந்து கெமிஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் ஃபிசிக்ஸ் இருக்குது. இந்த ரெண்டும் தான் இருக்குது. மற்ற புக்ஸ்லாம் ஐ திங்க் தொலைச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நீட்டுக்கான ஒரு கைடு கெமிஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய புக்கு. அண்ட் நீங்கள் பெரிய புக் சூஸ் பண்ணும்போது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் காஸ்ட்டு டிஃபர் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு பெருசு நீட்டுக்கானது இது ஃபிசிக்ஸு. ஸோ கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் இதில் இருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் அகெயின் நீட்டுக்கான ஒரு புக்கு ஃபிசிக்ஸ் இன் 40 days அப்படி அகெயின் 2013 உள்ளது. ஸோ இதுவுமே என்ன பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு தான் பெரிய புக்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நீட்டுக்கான அண்ட் ஏஐபிஎம்டி அதர் மெடிக்கல் ரிலேட்டடான என்ட்ரன்ஸ் புக்ஸ் எவ்வளோ. நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான புக்ஸ் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸ்கூல் புக்ஸ்லேருந்து படிக்கலாம். அண்ட் நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சென்னையில் அப்போ ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எவ்வளோ கோர்ஸ் தான் பண்ணுவேன்லாம் எங்கிட்ட கேட்காதுங்க, பட் நான் பண்ணேன். அந்த புக்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வித் தமிழ்நாடு கையோடு அறிவு பொது அறிவு களஞ்சியம். ஸோ இது என்னன்னு தெரியல, தமிழ் புக்கோ, ஓகே தமிழ் புக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த அகாடமியில் கொடுத்த புக்ஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபுல் ஸ்கூல் சிலபஸும் இருக்கும். குரூப் 1 and 2க்கான புக்ஸு. ஸோ 3, 4 கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே நிறைய சிலபஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதில் சிலபஸும் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கெமிஸ்ட்ரியோட புக். ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே வந்து உள்ள புதுசு மாதிரி தான் இருக்கும். கவர் மட்டும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கான ஒரு புக், அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி ஜியாகிரஃபிக்கான ஒரு புக், அண்ட் தென் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு ஒரு புக், பாலிட்டிக்ஸ்க்கான புக், அண்ட் தென் பாட்னி. இதுவுமே கவர் மட்டும்தான் டேமேஜாக இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருக்கும். அண்ட் தென் மென்டல் எபிலிட்டி, இது வந்து அந்த வாட் இஸ் தட் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸோட புக்கு. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் படிச்சிருப்பேன், அங்கங்கே நான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி, இது என்ன ஜெராக்ஸ்னு எனக்கு தெரியல, பட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் எப்படி பண்ணுறது, அந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு மாக் டெஸ்ட்டு அந்த அகாடமியில் பண்ணாங்க. ஸோ அது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் அனுப்பிச்சு தந்துடலாம். அண்ட் தென் இன்னொரு புக்கு ஃபார் எக்கனாமிக்ஸ், அண்ட் தென் ஜுவாலஜி புக் வச்சுருக்கேன். ஏதாவது புக் மிஸ் ஆகுதான்னு தெரியல, எங்கிட்ட இருக்க புக்கெலாம் நான் காமிக்கிறேன், ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் இது இல்லை, இது வந்து ஒரு மாக் டெஸ்ட்னு நினைக்கிறேன். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் 2016 உள்ளது உங்களுக்கு தேவைப்படுதான்னு சொல்லுங்கள், அந்த 3 monthsோடது. அப்புறம் இதுவுமே செப்டம்பர் டு டிசம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இதில் இருந்து எது உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அதை மட்டும் நான் அனுப்பிச்சிடுறேன். அண்ட் தென் நான் ஸ்கூல் புக்ஸ் காமிச்சேன்ல, அதில் till 9th standard உள்ள ஐசிஎஸ்சி புக்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஐசிஎஸ்சி போர்டு வந்து பெருசாக தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் நான் வந்து ஷேர் பண்ணல. பட் இன்கேஸ் உங்களுக்கு ஐசிஎஸ்சி போர்டில் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ், நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. என்ஜினியரிங்கில் நான் படித்தது சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் புக்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ சிவில் இன்ஜினியரிங் புக்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அது இருக்கா இல்லையா நான் பார்த்துட்டு கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஆட் பண்ணால் ரொம்ப லாங்காக போகுன்றனால அதை ஆட் பண்ணல. அது தவிர கொஞ்சம் இன்ஜினியரிங் புக்ஸ் என்கிட்ட இருக்கேன், அக்காவோட புக்ஸ்லாம் ட்ரிபிள்இ ரிலேட்டடாக. ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இது வந்து கெமிஸ்ட்ரி லேப் மேனுவல்ன்ட்டு. அப்புறம் அகெயின் சம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் புக்ஸ் கூட இருக்குது. கர்நாடகா என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இது எந்த புக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அக்கா படித்த காலகட்டத்தில் உள்ள புக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான ஒரு புக். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓகே ஐ திங்க் இது வந்து தேவைப்படாது. அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட ஒரு தமிழ் புக் இருக்குது. இதுவுமே வந்து பழைய வெர்ஷனாக இருக்கும், எந்த அளவுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும்னு தெரியல. அண்ட் தென் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. இது வந்து ட்ரிபிள்இயோட புக், again கொஞ்சம் ஹெவி புக்கு தான். அண்ட் அகெயின் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் எலிசப்ட் இருக்குது. அண்ட் காம்பேக்ட் என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக். அண்ட் அகெயின் அனதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு புக். அண்ட் இது தவிர ஓகே ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ்க்கான ஒரு இன்னொரு புக்கும் இருக்குது. ஸோ இது ஒன்று நீங்கள் வாங்கிக்கலாம், ஐ மீன் கேட்டுக்கலாம், தந்துடுவேன் சும்மா தான். அண்ட் தென் டிஎஸ்பி, இது வந்து ஈஸிக்கும் வரும் ட்ரிபிளிக்கும் வரும், கொஞ்சம் டஃப்பான பேப்பர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் தென் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், இது வந்து காமன் டு ஆல் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் கிட்ட இருக்குது. சிவில் இன்ஜினியரோட ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. அண்ட் இது தவிர உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் தான் கற்றுக்கணும். இது வந்து 7th standard புக்கு அண்ட் ரொம்ப நீட்டாக இருக்கனால தான் வந்து நான் காமிக்கலாம்னு நினச்சேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு குட்டி புக். இது வந்து நான் 2nd standard படிக்கும்போது இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்குலாம் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு நாள் 5 வேர்ட்ஸ் படித்து டிக் பண்ணணும் இந்த மாதிரி.
ஸோ அந்த புக் ரொம்ப சிம்பிளான புக்கு. ஸோ இது வந்து இந்த இன்ஜினியரிங் புக்ஸுக்கு நடுவில் மாட்டியிருக்கு. ஸோ அதனால் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதில் உங்களுக்கு எதனா புக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புக்ஸுக்கு நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண வேணாம். இது எதுவுமே நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ பட் யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா மட்டும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல எனக்கு வந்து மெசேஜஸ் அந்த மாதிரி வரும். ஸோ வந்தனால ஓகே இன்னும் இருக்கிற புக்ஸை நான் காமிச்சு உங்களுக்கு தேவைப்பட்ட அனுப்பலான்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற யாராக இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோ வரும்னு புக்கோட வெயிட்டை பொறுத்து டிசைட் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற புக்ஸை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷிப்பிங் காஸ்ட் இருக்கும். அண்ட் வாட் எல்ஸ், ஓகே சிவில் இன்ஜினியரிங் புக்ஸ் வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள். அது வந்து டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். பிகாஸ் அவ்வளோ புக்ஸ் இருக்குது. அது வந்து மோஸ்ட்லி எல்லா புக்ஸுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். And yeah, I hope this video was helpful. And அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Benny. Spread love, spread smiles. Keep going. Bye.